கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவனாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய பிள்ளைகளோடு தன் தேசத்துக்கு ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும்படியாக வந்திருந்தார்கள். அவர்களுடைய மகனுக்கு அப்போது வயது 16, 17 வயது இருக்கும். நல்ல உயரம், நல்ல பருமன், ஆனால் மனநிலை வளர்ச்சி குறைவு. அவர்கள் அந்த ஊழியக்காரருடைய இல்லத்துல பேசிக் கொண்டிருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வாலிப பிள்ளையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது மிக மிக கடுமையாக இருந்தது. ஆனால் அந்த சகோதரியோ சற்றும் அந்த பிள்ளையின் மேல் கோபம் அடையாமல் அவனிடம் அன்பாகவே பேசி நடத்தின விதத்தை மனதை தொட்டது. எப்படி இவனை இவ்வளவு பொறுமையாய் அன்பாய் நடத்த முடிகிறது என்று கேட்கும்போது அந்த தாய் சொல்வாள், பிரதர், இது நான் பெற்ற பிள்ளை அல்லவா என்று கண்கலங்கிக் கொண்டே அவர் கூறினார். அந்த தாயின் அன்பு மனதை தொட்டது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் நமக்கு இருந்தாலும் பெற்ற தாயின் அன்பின் அழகை எவரிடமும் என்றும் காண இயலாது. உலகமெல்லாம் ஒரு பெண்ணை இவள் மோசம் என்று அடையாளம் காண நேரிடலாம். ஆனால் அந்த மோசமான பெண் தன் பிள்ளைக்கு நல்ல தாயாகவே இருப்பாள். உலகமெல்லாம் ஒரு பிள்ளையை பார்த்து வெறுக்கத்தக்கதாக உணர்ந்தாலும் அந்த பிள்ளையை பெற்ற தாய்க்கு அந்த பிள்ளையை வெறுப்பது ஒருபோதும் கூடாத காரியமாகவே இருக்கும். ஒரு பிள்ளை இந்த பூமியில் பிறந்து வளரும் போது அது அதிகமாக உணர்வதே தாயின் ஐக்கியத்தை தான், தாயினுடைய அரவணைப்பை தான். தன் பிள்ளையை தன்னோடு இருக அணைத்து கொண்டு மகிழ்ந்த மகிழ்ச்சி, இணையான ஒரு மகிழ்ச்சியை வேற எதிலும் அந்த தாய் உணர மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான தாய் என்ற பந்தத்தை நமக்கு அளித்த தேவனுக்கு உண்மையிலே அதிகமாக நன்றி கூற வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், தெளிவாக சொல்கிறது, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளத்திற்கு தாயின் உறவைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட நல்ல அன்பின் பந்தத்தினால் வளர்ந்து ஆளான பின்பு அந்த தாயை இந்த பிள்ளைகள் ஒருவேளை உணவிற்காக பரிதாபமாக நிற்க வைப்பது எவ்வளவு பரிதாபம் என்பதை நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம். இந்த தாயின் ஐக்கியத்தோடு வாழ்வது பிற ஐக்கியங்களோடு வாழ்வதற்கு இடையூறு என எண்ணி தூரமாக்கி விடுவது எத்தனை துக்கமானது. என் மகன் அமெரிக்காவில் வாழ வேண்டும், என் மகளை இங்கிலாந்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறுதியில் எந்த பிள்ளையின் ஆதரவும் இல்லாமல் ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் அனாதையில் போல் வாழ்ந்து முடிக்க நேரிடுவது எவ்வளவு ஒரு சோகமானது, அது எவ்வளவு ஒரு மோசமானது
என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அன்னையர் தினம், அப்பாவின் தினம், ஃப்ரெண்ட்ஸ் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. தேவன் நமக்கு தந்த அன்னைக்காக நன்றி கூறல, அவர்களை கனம் பண்ணல. கடைசி காலத்தில் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கல, அவர்களை நம்மோடு வைக்கல. இன்னைக்கு கடைசி காலத்துல தாயை மதிக்காமல், தாயை தன் தாயினுடைய வயது சென்ற பின்பு அந்த தாயை அசட்டை செய்து முதியோர் இல்லத்தில் விடுகிறதும், அனாதையாய் தவிக்க விடுகிறதும் இன்னைக்கு பிள்ளைகள் செய்வதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாய்க்கு ஈடானது இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது. முதலாவது தேவன், இரண்டாவது பரிசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுது, தாய். தாயை அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக பேர்கள் தாயை மறக்கிறார்கள், தாயை வெறுக்கிறார்கள், தாயை புறக்கணிக்கிறார்கள். தாயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. என்ன மனைவி வந்துட்டால, மனைவி வந்த உடனே தாயை மறக்கிறான். அந்த தாயின் மடியில பிறந்து, அந்த தாயின் மார்பில் வளர்ந்து, அந்த தாயின் மார்பிலிருந்து தன் ஆகாரம் புசித்து, அவருடைய இரத்தத்தில் இருந்து எடுத்த ஆகாரம் அவனுடைய வளர்ச்சிக்கு எதுவாக இருந்ததை இன்னைக்கு அநேக பேர் மறக்கிறார்கள். அநேக பேர் மறக்கிறார்கள். பரிதாபமா இருக்கு. சில கிராமங்களிலும் சரி, பட்டணத்திலும் சரி, இந்த கொடுமை ஒரு மோசமான கொடுமை. தாயை தன்னோடு வைத்து பார்ப்பதற்கு முடியல. இதே கதிதான் பின்னாடி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புறக்கணிக்கும் போதுதான் உங்களுக்கு புத்தி வரும், அனைத்தான் உணர்வு வரும், அனைத்தான் நான் தவறு செய்துட்டேன்னு சொல்லி மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலை வரும். தன்னுடைய பசியை பாராதபடி வறுமையின் காலத்திலும் தரித்திரத்தின் நாட்களிலும் கொஞ்ச ஆகாரத்தையும் பிள்ளைக்கு கொடுத்து வளர்த்தவள் தாய். அது தன் சரீரத்தில் மோளும் போதெல்லாம் துடைத்து விட்டவள் தாய். அது பேரும் போதெல்லாம் அதை அசிங்கமா பார்க்காதபடி அதை கழுவி விட்டவள் தாய். அந்த குழந்தைக்கு வியாதிகள் வரும்போது தன் தூக்கத்தை பாராதபடி கவனித்தவள் தாய். அந்த பிள்ளையை கேட்ட நல்ல தின்பண்டங்களை வாங்கி கொடுத்தவள் தாய். தன் மடியில வளர்த்தவள் தாய். அந்த பிள்ளையை அரவணைத்தவள் தாய். அந்த பிள்ளையை கொஞ்சம் கூட புறக்கணிக்காமல் தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினவள் தாய். இந்த தாயை தான் அநேக பேருடைய தாய்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். நீலாம் ஒரு பொம்பளை, நீலாம் ஒரு தாய், உனக்கெல்லாம் ஒரு சேலத்தின் மணி வேணும் அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுற பரதேசிகள் எத்தனை பேர் உண்டு. அவர்கள் எல்லாரும் முட்டாள்தனம் உள்ளவர்கள். இது எப்போது விளங்கும்? நீ பெற்றெடுத்த பிள்ளை பின்வரும் நாட்களை உனக்கு செய்யும் போது விளங்கும். உன்னுடைய பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு உனக்கு அபூர்வமா தெரியுதோ, உன்னுடைய மனைவி உனக்கு எவ்வளவு முதலிடமாய் தோணுதோ, இதெல்லாம் பின்வரும் நாட்கள்ல விளங்கும். உன்னை வளர்க்கிற நாட்கள்ல உன் தாய் அப்படி நினைத்திருந்தால் உன்னை குப்பத்தொட்டியில் தான் போடணும், எங்கேயா சாக்கடையில் தான் தூக்கி வீசணும். அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, தாயை மதியுங்கள், தாய் சொல்ல கேளுங்கள், தாயை கனமண்ணுங்கள், தாயை நன்றாக உபசரிங்கள், தாய் விரும்பியதை வாங்கி கொடுங்கள். அவள் தாய், இப்போது அவள் குழந்தை. ஒரு காலத்தில் உங்களுக்கு தாய், இப்போதும் தாய் தான். ஆனா வயது சென்றவளாய் இருக்கும்போது
பேச்சில, செயல்ல முன்ன பின்ன இருக்கும். அது குழந்தையின் பருவத்துக்கு அடையாளம். நீங்கள் அந்த குழந்தையை உங்கள் தாயை இப்போது குழந்தையாய் பார்த்தால், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்துல தாயினுடைய அன்புக்கு ஈடானது பூமியில ஒண்ணுமே கிடையாது. தாயினுடைய அன்புக்கு ஈடாக இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்றைக்குள்ள தாய்மார்கள்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. அதனால என்னமோ தெரியல, இந்த கடைசி காலத்தில் தாய் அவமதிக்கப்படுகிறார். தகப்பன் அவமதிக்கப்படுகிறான். ஆனா இறைபக்தி உள்ளவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள், வேத வசனத்தை கைக்கொள்கிறவர்கள், இந்த கற்பனைகளை அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டிய அவசியம். அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் கூடும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது, வாசிக்கும்போது உணர்வடைந்து உங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி உங்கள் தாயையும் தகப்பனை நேசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.